என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் பல நேரங்களில் நீங்கள் தனிமையில் நடப்பதை போல உணர்கிறீர்கள். நான் ஒருவன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒருத்தி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் ஒருவருடைய வருமானம் தான் என் வீட்டிற்கு, என்னால் இதை போன்று தனியே கஷ்டப்பட முடியாது, பல வருடங்கள் நான் தனியே உழைத்து விட்டேன், கஷ்டப்பட்டு விட்டேன், எனக்கு மீட்பு இல்லை, எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று உங்களில் பலரும் கலங்குகிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள். வேதம் அற்புதமான ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறது. தனி மனிதனாய் இருக்கையில் அந்த மனிதனை ஆண்டவர் எப்படி அழைத்தார், எப்படி ஆசீர்வதித்தார் என்று ஒரு வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51 அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு பயாலஜிக்கல் ஃபாதர், சரீரப்படியான தகப்பனும் தாயும் ஒருவேளை சரியில்லாதவர்களாக இருக்கலாம், இல்லை கல்வி அறிவு, படிப்பு, வேலை, சம்பாத்தியம், வருமானம், வசதி இவைகளெல்லாம் இல்லாதவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு கிராம பின்னணியிலிருந்து பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் ஏதோ சற்று முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். இல்லை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்து நீங்கள் படித்து மேலே வருவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் ஆபிரகாம். உனக்கு ஒரு தாய் இருக்கிறார், அவர் சாராள். அவர்களை நோக்கிப்பார். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். 3 காரியம் செய்கிறார் ஆண்டவர். அழைக்கிறாராம். அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர சொன்னார். ஆபிரகாம் எல்லா ஆஸ்தி சம்பத்தை எல்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்க மாட்டார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் வருகிறார். அழைத்தார், ஆண்டவரை பின்பற்றி வருகிறார். எங்கே போகிறாய் தெரியாது, எப்படி வாழப்போகிறாய் தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது, ஒன்று தெரியும், என்னை ஒருவர் அழைத்தார். இன்றைக்கு நீங்கள் கூட அதைத்தான் சொல்ல வேண்டும். என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எனக்கே தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்கு ஆபிரகாமை தகப்பனாகவும் சாராளை தாயாகவும் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நான் சொந்தக்காரன், சொந்தக்காரி என்று நீங்கள் சொல்லலாம். அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது ஆதியாகமம் 12:1-3 வரை படித்து பாருங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அது ஆதியாகமத்தில் சொன்ன வாக்கு தத்தம். ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல உன்னையும் நான் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். உங்களை அழைத்தார் அல்லவா, இடையிலே கைவிட மாட்டார். உங்களை அழைத்தார் அல்லவா, சும்மா இருக்க விட மாட்டார். ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், உங்களை வாழ வைப்பார். ஒருபோதும் கைவிடாத ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஆண்டவரை நம்புங்கள், அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் எங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பார்க்கும்படி சொன்னீர். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் எல்லாருக்கும் அவர் தகப்பன் அப்பா. அவரை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணின அதே தேவன், உங்கள் பிள்ளைங்க யாரெல்லாம் நான் தனிமையில் வாடுகிறேன், தனிமையில் கஷ்டப்படுகிறேன், தனிமையில் உழைக்கிறேன், பாரம் சுமந்து தவிக்கிறேன், என்னால் குடும்பத்தை நடத்த முடியவில்லை, என்னால் உழைக்க முடியவில்லை என்று யாரெல்லாம் வேதனையிலும் கண்ணீரிலும் இருக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. உங்கள் வலதுகரம் கூட இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான காரியத்தை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. எல்லா நன்மைகளால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை தேவன் அழைத்து ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணும்படி வாக்கு செய்திருக்கிறார். நிச்சயமாய் செய்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.